Good morning, all. This is Dr. Vignesh Kumar, physiotherapist. Today is a World Health Day, 7/4/25. I just wanted to give a little bit speech about an important topic which everybody is following in our daily routine as a fitness, running versus walking. Because on the World Health Day, I have chosen this topic. The World Health Day, the best theme for the 2025 is Healthy Beginning, Hopeful Future. உலக சுகாதார நாள் இன்று. உலக சுகாதார நாள் அப்படிங்கிறதுனால நான் ரன்னிங் வெர்சஸ் வாக்கிங், மித ஓட்டம் அல்லது ஓட்டம், அது நல்லதா அல்லது நடைப்பயிற்சி அது நல்லதா, பிரிஸ்க் வாக்கிங்கோ நார்மல் மாடரேட் வாக்கிங்கோ எது நல்லது அப்படிங்கிறது. ஆக்சுவலாக பார்த்தோம்னா ரெண்டில் உள்ள எஃபெக்ட்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் அது. இது ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். நான் இங்கிலீஷ் தமிழ் கலந்து பேசுவேன். ஸோ எல்லா ஆடியன்ஸுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Running versus walking. Running and walking both are efficient exercises with good health benefits in weight reduction, heart health and emotional well-being is concerned. ஓட்டம் மற்றும் நடைப்பயிற்சி இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பயிற்சி. ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, இருதயத்துக்கு, வெயிட் குறையிறதுக்கு ரொம்ப நல்லது, மன ரீதியாக ரொம்ப நல்லதாக இருக்குது. எமோஷ்னல் வெல்பீயிங், நல்ல பிரிஸ்காக ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நம்ம அன்றாட பணிகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ரன்னிங் யூஸ்வலி கம்ஸ் வித் ஹார்ட் ட்ரைனிங் அண்ட் ஹை கலோரி பர்ன் ரேட். இந்த ஓட்டம் என்பது அதிகப்படியான ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது. அது மூலயமா வெயிட் ரிடக்ஷன் நல்லா ஆகும், கலோரிஸ் நிறைய பர்ன் ஆகுது. வாக்கிங் கிவ்ஸ் லோ இம்பேக்ட் ஆப்ஷன்ஸ் பட் இட் கேன் பி மெயின்டைன் லாங் டேர்ம். வாக்கிங் பொறுத்தவரை, அதாவது நடைப்பயிற்சி பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஹார்ட் ட்ரைனிங் தேவையில்லை, ஒரு லோ இம்பேக்ட் தான். சாதாரணமாக மார்னிங்கில் வாக்கிங் ஒரு 1/2 hour 1 hour போனால் போதும். ஆனால் அதை லாங் டேர்ம் நீண்ட நாட்கள் செய்தோம் அப்படின்னா அதில் எப்படி கலோரி பேர்ன்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு இதுலேயும் அந்த எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ based on the ACE, American ACE means American Council on Exercises. For example, 70 kg person expends 75 calories per kilometer in running. இந்த ஓட்டத்தின் மூலமாக அமெரிக்கன் கவுன்சில் ஆஃப் எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு தேர்வாணையம் அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்க, உதாரணத்துக்கு அப்படின்னா ஒரு 70 கிலோ எடை உள்ள ஒரு மனிதர் 1 கிலோமீட்டர் ரன்னிங் பண்ணும் பொழுது 75 கலோரிஸ் பர்ன் பண்ணுறார். இதே வாக்கிங் விச் 70 kg person expends 50 calories per 1 kilometer. நடைப்பயிற்சியின் மூலமாக 70 கிலோ எடை உள்ள ஒரு மனிதர் 50 கலோரிஸ் 1 கிலோமீட்டருக்கு ரெடியூஸ் பண்ண முடியுது. ஸோ ரெண்டுலேயுமே பெனிஃபிட் இருக்குது. அதில் 75 கலோரிஸ், இதில் 50 கலோரிஸ், அவ்வளோதான். லோயராக இருக்குது பட் பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி டைம் கன்ஸ்ட்ரைன்ஸ். மாடரேட் ரன் கவர்ஸ் 1 kilometer in 6 minutes. மித ஓட்டம் 1 கிலோமீட்டருக்கு 6 நிமிஷம் வரை ஓடலாம். whereas walking 1 kilometer in 12 minutes in relaxed pace than running. நடைப்பயிற்சி 12 நிமிஷத்தில் 1 கிலோமீட்டர் கவர் பண்ணலாம் ரிலாக்ஸ்டாக நடந்தோம்னா. ரன்னிங்கை காட்டலாம் ஒரு 6 நிமிஷம் தான் வித்தியாசம் வருது, பட் ரெண்டுமே எஃபெக்டிவாக இருக்குது. அக்கார்டிங் டு த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல், running is high impact event, causes joint stress. Example, shin splints or runner's knee is very common.
இந்த ஓட்டம், மித ஓட்டம் அல்லது ஓட்டத்தின் மூலமாக அதிகப்படியான மூட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல்ஸ்ல கண்டுபிடிக்கிறாங்க. அதுல என்னென்ன மாதிரி இன்ஜுரிஸ் வரலாம்? காலில் ஏற்படக்கூடிய ஷின் ஸ்பிளிண்ட், முட்டியில் ஏற்படக்கூடிய ரன்னர்ஸ் நீ, தவறுதலா பள்ளமேட்டில் அல்லது ஷூஸ் ஏதாவது சரியில்லாமல் பிறண்டுருச்சு அப்படின்னா ஆங்கிள் ஸ்ப்ரைன், கால் வந்து பிறழுதல். அதாவது இதெல்லாம் ரொம்ப காமனாக இருக்கு. வாக்கிங் இஸ் ஈஸியர் டு த ஜாயிண்ட், லோ இம்பேக்ட் எக்ஸசைஸ் ஆன் ரொட்டீன். ப்ரீ-எக்ஸிஸ்டிங் ஜாயிண்ட் ப்ராப்ளம் லைக் ஆர்த்ரைட்டிஸ் கேன் சூஸ் வாக்கிங். இதே நடைப்பயிற்சியில் இந்த அளவுக்கு மூட்டில் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இல்லை. ஸோ அதனால் அதிகப்படியான ஒரு இன்ஜுரிஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா அது ஒரு லோ இம்பேக்ட் எக்ஸசைஸ், லாங் டேர்மாக செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி உள்ளவங்க, ஒரு ஒரு பர்டிகுலராக ஜாயிண்ட் பெயின் இருக்குது அப்படிங்கிறவங்க, ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, அவங்க நடைப்பயிற்சியை தவிர வேறு எதுவும் சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சியினுடைய முக்கியமான ஒரு முடிவுகளாக கருதப்படுகிறது. According to the research published in American College of Cardiology reveals in runners 45% less cardiovascular mortality than non-runners, and running enhanced heart function rapidly since it's a high intensity of the exercise. American College of Cardiology, இந்த இருதயத்துக்காக அமெரிக்காவில் ஒரு காலேஜ் இருக்குது. அவங்க என்ன ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க அப்படின்னா 45% இந்த ஹார்ட் அட்டாக் மூலமாக இறப்பு தவிர்க்கப்படுகிறது. யாருக்கு? ஓட்டம் செய்கிறவங்க, மித ஓட்டம் செய்கிறவங்க, நான் ரன்னர்ஸ், ஓடாமல் இருக்கிறவங்களை காட்டிலும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரன்னிங் அதிகமாக ஓடுறவங்களுக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா அது ஒரு கடுமையான ஒரு ஹை இன்டென்சிட்டி பயிற்சி. அதனால் இன் வாக்கிங் ஆஃபர்ஸ் கன்சிஸ்டன்ட் லாங் டேர்ம் கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் டூ. இதே பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சியில் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் சில பேர் நடப்பாங்க. நீண்ட நாட்கள் அதை தொடர்ச்சியாக செய்வவங்களுக்கும் இந்த கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ் இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே இருக்குது, அதில் மாற்று கருத்துகள் இல்லை. ரன்னிங் என்கேஜஸ் மோர் மசில்ஸ் இன் லெக்ஸ், டார்சோ, ஆர்ம்ஸ், ஸோ இட் அரைசஸ் மோர் and it gives more muscular endurance, strength, more efficient. இந்த ஓட்டப்பயிற்சி, மித ஓட்டப்பயிற்சியின் மூலமாக கால்கள் மற்றும் கால் மேல் பகுதியில் உள்ள தசைகள், முதுகு பகுதிகளுக்கு உள்ள தசைகள், கைகள், அதிலெல்லாம் மசில்ஸ் ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த் மற்றும் எண்டூரன்ஸ் நல்லா அதிகப்படியாக பில்ட் ஆகுது. வாக்கிங் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் மெயின்டைனிங் குட் மசில் டோன் அண்ட் எண்டூரன்ஸ். ஸோ நடைப்பயிற்சியிலையும் நமக்கு அந்த தசையினுடைய டோன் மற்றும் எண்டூரன்ஸ், அதனுடைய உத்வேகம் நன்றாக தெரிகிறது ஆராய்ச்சியின் மூலமாக. வாக்கிங் இஸ் அ குட் ஒன் ஃபார் எமோஷனல் வெல்பீயிங், ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் அண்ட் என்ஹான்ஸ் த மூட். நடைப்பயிற்சி நமக்கு மன அழுத்தத்தை குறைக்கிறது, மூட் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்குது. அதன் மூலிமா நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸாக நம்மளால் டெய்லி அன்றாட பணிகளையும் செய்ய முடிகிறது. ரன்னிங் ஆல்சோ ரிலீசஸ் ஹாப்பி ஹார்மோன்ஸ் கால்ட் endorphins and runners high, improved mood and mental resilience. ஓட்டமும் மித ஓட்டமும் நமக்கு நம் உடம்பில் என்டார்ஃபின்கிற ஒரு சந்தோஷமான ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. ஸோ அதுக்கு பேர் ரன்னர்ஸ் ஹைன்னு பேர். ஸோ இது மூலியமாக பாசிட்டிவ் மைண்ட் செட், மூட் இன்க்ரீஸ் பண்ணுது. மென்டல் ரெசிலியன்ஸ், நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு கடினமான பணியாக இருந்தாலும் அதை ஈஸியாக செய்து முடிக்க முடியும். வாக்கிங் டேக்ஸ் லிட்டில் ப்ரிப்பரேஷன் அண்ட் ரெகுலர் மைண்ட் செட். நோ ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் இஸ் நீடட். வாக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஷூ இருந்தால் போதும், செப்பல் இருந்தால் போதும், ஈஸியாக வாக் பண்ணிக்கலாம். லோ இம்பேக்ட் எக்ஸசைசஸ், பெருசாக ஒன்றும் எக்யூப்மெண்ட்ஸ் தேவையில்லை. வேரஸ் ரன்னிங் ரெக்வயர்ஸ் பெட்டர் குவாலிட்டி ஷூஸ், அடிக்குவேட் வார்ம் அப் அண்ட் ஸ்டாமினா. இதே ஓட்டம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி ஆஃப் ஷூ இருக்கணும். ஷூஸ் சரியில்லைன்னா சறுக்கி விட்டுருவோம், விழுந்துருவோம், முட்டியில் இன்ஜுரி ஆகும், கணுக்காலில் இன்ஜுரி ஆகும். அதனால் ஷூ ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ப்ராப்பரான ஒரு வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரன் பண்ணணும். இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு வாக்கிங்கில் இல்லாத அளவுக்கு இதில் இன்ஜுரி காமனாக இருக்கும். ரொம்ப அதிகப்படியான ஸ்டாமினா வேணும் ஓடுறதுக்கு, அது ரொம்ப முக்கியம்.
So running hazards of injuries is more likely. Already explained, shin splints, knee pain, ankle sprain, according to the research report of Mayo Clinic. அதாவது வந்து மேயோ கிளினிக்னு அமெரிக்காவில் இருக்குது. அவங்களுடைய ரிசர்ச் படி பார்த்தோம்னா இந்த ரன்னிங் அதாவது ஓட்டத்தின் மூலமாக நிறைய அடிபடுறதுக்கு இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது காலில், முட்டியில், கணுக்காலில் அப்படின்னு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இதே வந்து வாக்கிங் இட்ஸ் லெஸ் லைக்லி டு கெட் ரிஸ்க் ஆஃப் இன்ஜுரி. அதில் வந்து அவ்வளோ தூரம் நடைப்பயிற்சியில் அவ்வளோ இன்ஜுரிஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. So whatever the health benefits are there in running, it's also there in the walking. If people worried about injury, they can prefer walking as a safe option. So இந்த மித ஓட்டத்தின் மூலத்தில் என்னென்ன மாதிரி எல்லாம் பெனிஃபிட் உடம்புல இருக்கோ அது எல்லாமே நடைப்பயிற்சியிலும் இருக்கிறது. அதனால அதிகமாக வந்து நமக்கு இன்ஜுரி ஆயிரும்ன்ற பய உணர்வு இருந்ததுன்னா நடைப்பயிற்சியை தேர்ந்தெடுப்பதே மிக நன்றான விஷயமாக கருதப்படுகிறது. Running burns more calories than walking. So it's meant for weight reduction according to NIH, National Institute of Health report. Running tends to speed up the fat loss. அப்படின்னா என்ன அப்படின்னா மித ஓட்டம் அதிகப்படியாக நம்மளுடைய கலோரிஸை குயிக்காக குறைக்குது. ஃபேட் லாஸ் நிறைய ஆகுது. அது மூலிமா வெயிட்டு குறையுது நல்லாவே. அது ரன்னிங்கில் நல்லா இருக்குது. சேஞ்சஸ் டிராஸ்டிக்காக தெரியுது. இது எது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் யூகேல லண்டனில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டை. ஸோ இது வந்து அந்த ஃபேட்டினுடைய லாஸ் உடம்புல வெயிட் வந்து அதிகமாக குறையிறதுக்கு ஃபாஸ்ட்டாக குறைக்குது. அதுதான் ரன்னிங்கில். whereas walking aids slow steady weight control and regular walking reduces the weight for the longer period of a time. வாக்கிங்லையும் பார்த்தீங்கன்னா வெயிட் கண்ட்ரோல் ஆகுது. இப்போ 70 கிலோ எடை உள்ளவர் ஒருத்தர் நடக்கிறார் அப்படின்னா வெயிட் கண்ட்ரோல் ஆகுது. அதே சமயத்தில் அதே லாங் ரன்னில் பண்ணும்போது கலோரி பேண்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் ரிடக்ஷனும் ஏற்படுது. ஸோ போத் ஆஃப் தெம் ஆர் பெஸ்ட். நோ கிளியர் வின்னர் ரன்னிங் வெர்சஸ் வாக்கிங் டிபேட். ரெண்டுமே சிறப்புடையதாக இருக்கிறது. ஸோ அதனால் ரன்னிங் பெஸ்ட்டு, வாக்கிங் பெஸ்ட்டு, இதுதான் ஜெயிக்கும் அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது இந்த போட்டியில். ஸோ போத் கிவ்ஸ் நியூமரஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஸோ பர்சனல் ப்ரிஃபரன்சஸ் ஒன்லி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்கவுங்களுடைய உடம்புக்கு வாகுக்கு ஏற்றார் போல் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுலேயுமே நியூமரஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் ரிடக்ஷன் ஆகுது, கார்டியோவாஸ்குலர் ஹார்ட் ஹெல்த் நல்லா இருக்குது, மன ரீதியாக ஹெல்த் நல்லா இருக்குது, மசில்ஸுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, சைக்கலாஜிக்கலாக நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்குது. ஸோ அதனால் நாம் சூஸ் பண்ணுறது தான். ஒருத்தர் நடக்கிறாரு அப்படின்னா அவரை பார்த்து வேகமாக நடக்கிறதோ, ஒருத்தர் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு அப்படின்னா அவரை பார்த்து நாம் ஓடுறதோ தவறு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கருத்தை கூறுவதற்காகத்தான் இந்த டாப்பிக்கை நான் எடுத்துக்கிட்டேன். நம்மளுடைய உடம்புக்கு, நம்மளுடைய மசில்ஸுக்கு, ஜாயின்ஸுக்கு என்ன மாதிரி பயிற்சி தேவையோ அதை நம்ம முதல்ல ஒரு மருத்துவரை பார்த்து அணுகி நம்மளுடைய ஜென்ரல் கண்டிஷன்ஸ், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் அதெல்லாம் எப்படி இருக்குது, தைராய்டு லெவல் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களுடைய உதவியோட ப்ராப்பரான பயிற்சி, நடைப்பயிற்சினா நடைப்பயிற்சி, அல்ல ஓட்டப்பயிற்சினா ஓட்டப்பயிற்சி, அதை நம்ம உடம்புக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது, இன்றியமையாதது. இந்த கருத்தை தான் நான் வேர்ல்டு ஹெல்த் டே, உலக சுகாதார தினத்தில் அனைவருக்கும் கூறுவதற்காக சொன்னேன். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 அமைப்பிலிருந்து ரிசர்ச் ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. ரீசண்டாக இதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் ஒரு கூகுளில் போய் இந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து இந்த ஆராய்ச்சியை ஒரு பவர் பாயிண்ட்டாக உங்களுக்கு போடலாம் அப்படிங்கிறதான் இந்த நன்னாள். ஸோ அனைவரும் பார்த்துட்டு சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை பின்பற்றுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.